வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பத்திரிகையாளர்களுக்கு அஸ்ஸாம் போலீசார் சம்மன் அனுப்பிய விவகாரம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பிரதமர் மோடி முன்னிலையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். 50வது திருமண நாளை ஒட்டி அறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிறந்த நாள் டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி. நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணை 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பத்திரிகையாளர்களுக்கு அஸ்ஸாம் போலீஸ் சம்மன் அனுப்பியதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தி வயர் பத்திரிகையில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் கரண் தாப்பர் சித்தார்த்துக்கு அஸ்ஸாம் போலீசார் சம்மன் அனுப்பியதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தனியார் ஆங்கில பத்திரிகையில் பணியாற்றும் பத்திரிகையாளர்கள் கரண் தாப்பர், சித்தார்த் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பிய அஸ்ஸாம் காவல்துறையின் நடவடிக்கையை தான் வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு இருவர் மீது நடவடிக்கை எடுக்க உச்சநீதிமன்றம் தடை விதித்த சில நாட்களில் சம்மன் அனுப்பியுள்ளனர். எஃப்ஐஆர் நகல் எதுவும் இல்லாமல் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் இருவரும் கைது செய்யப்படும் அபாயம் உள்ளது. பத்திரிகை சுதந்திரத்தை முடக்க தேச துரோக சட்டம் பயன்படுத்தப்படுவதாக சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், கேள்விகள் கேட்பது தேச துரோகமாக கருதப்பட்டால் ஒரு ஜனநாயகம் நிலைத்திருக்க முடியாது என கூறியுள்ளார். துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளர் தேர்தலுக்கான வேட்பு மனுவை சி.பி. ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். இந்திய துணை குடியரசு தேர்தல் செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக கோவையை சேர்ந்த மராட்டிய மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் கடந்த திங்களன்று டெல்லி சென்று பிரதமர் மோடி மற்றும் தலைவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்நிலையில் துணை குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கான வேட்பு மனுவை சி.பி. ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தார். அப்போது பிரதமர் மோடி, அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் அவருடன் இருந்தனர். நாளை வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் என்பதால் இந்தியா கூட்டணி வேட்பாளர் சுதர்ஷன் ரெட்டி நாளை வேட்புமனு தாக்கல் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 50வது திருமண நாளை ஒட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் ஆகியோர் இன்று தங்களது 50வது திருமண நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்நிலையில் 50வது திருமண நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் பேரறிஞர் அண்ணா கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்தினர். 50வது திருமண நாளை கொண்டாடும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இருவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது குறித்து அவரின் எக்ஸ் தள பதிவில், அம்மா அப்பா இருவரும் இன்று போல் என்றும் மகிழ்ந்திருக்க என் அன்பு வாழ்த்துக்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நெகிழ்ச்சி வீடியோவை பகிர்ந்துள்ளார். முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தியின் பிறந்த நாளை ஒட்டி அவரது நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி செலுத்தினர். நாடு முழுவதும் மறைந்த காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் பிரதமருமான ராஜீவ் காந்தியின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள ராஜீவ் காந்தியின் நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் மூத்த தலைவர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். அதன்படி காங்கிரஸ் பொதுச் செயலாளரும் ராஜீவ் காந்தியின் மகளுமான பிரியங்கா காந்தி, ப. சிதம்பரம், கே.சி. வேணுகோபால் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி பீகாரில் வாக்குரிமை பேரணி நடத்தி வரும் நிலையில் இந்த நிகழ்வில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மேட்டூர் அணை நடப்பாண்டில் 5வது முறையாக அதன் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டி நிரம்பியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் கேரளா, கர்நாடகாவில் காவிரி மற்றும் அதன் துணை ஆறுகளின் நீர்பிடிப்பு பகுதிகளில் இடைவிடாது கனமழை பெய்து வருகிறது.
அதன் காரணமாக கர்நாடக மாநிலத்தில் உள்ள கபினி, கிருஷ்ணராஜா சாகர் அணைகள் தங்களது முழு கொள்ளளவை எட்டி நிரம்பியுள்ளது. இதனால் 2 அணைகளின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு 1,16,000 கன அடி தண்ணீர் தமிழகத்திற்கு காவிரி ஆற்றில் இருந்து திறந்துவிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கடந்த செவ்வாய் இரவு 8 மணி நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1,45,000 கன அடியாக உயர்ந்தது. இதனால் மேட்டூர் அணை நடப்பாண்டில் 5வது முறையாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. இதனால் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1,08,529 கன அடியில் இருந்து 1,16,683 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து மொத்தமாக 9,500 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 21,300 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் 16 கண் மதகு வழியாக 68,700 கன அடி நீர் மற்றும் கிழக்கு மேற்கு கால்வாய் வழியாக 500 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மேலும் மேட்டூர் அணையில் நீர் இருப்பு 93.614 TMC ஆக உள்ளது. மேட்டூர் அணையில் இருந்து 16 கண் மதகுகள் வழியாக பெருமளவு தண்ணீர் திறந்துவிடப்படுவதால் காவிரி ஆற்றின் கரையோரத்தில் உள்ள 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூய்மை பணியை தனியாருக்கு வழங்க தடையில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட ராயபுரம், திருவிக நகர் ஆகிய மண்டலங்களின் தூய்மை பணியை தனியாருக்கு வழங்கப்பட்டதை எதிர்த்து சென்னை ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 13வது நாளாக போராட்டம் நீடித்த நிலையில் கடந்த 13ஆம் தேதி நள்ளிரவில் அனைவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அப்போது போலீசாருடன் அவர்கள் வாக்குவாதம் செய்து தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனிடையே சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழைப்போர் உரிமை இயக்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி கே. சுரேந்தர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தூய்மை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்ற நிலை எழவில்லை என்றும் தமிழக அரசு சென்னை மாநகராட்சி ஒப்பந்ததாரர் நிறுவனத்துடன் கலந்து பேசி தூய்மை பணியாளர்கள் கடைசியாக பெற்ற ஊதியத்தை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் சென்னை மாநகராட்சியில் 5வது மற்றும் 6வது மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்கும் தீர்மானத்திற்கு தடை விதிக்க முடியாது என உத்தரவிட்டு நீதிபதி வழக்கை முடித்து வைத்தார். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்லும் பகுதியில் தீ எரிந்து வருவதால் பக்தர்கள் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலுக்கு நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை சென்று சுவாமி தரிசனம் அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் சதுரகிரி கோவிலுக்கு செல்லும் வழியில் அமைந்துள்ள பீட் 5 என்ற பகுதியில் காட்டு தீ எரிந்து வருகிறது. இதனால் வனப்பகுதியில் உள்ள அரிய வகை மூலிகைகள் மற்றும் அரிய வகை மரங்கள் எரிந்து சேதமடைந்து வருகிறது. தொடர்ந்து தீயை அணைக்கும் முயற்சியில் வத்திராயிருப்பு வனத்துறையினர் மற்றும் சாப்டூர் வனத்துறையினர் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் தீ விபத்து காரணமாக பக்தர்கள் மலையேற தடை விதிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே ஸ்ரீ வடமாரியம்மன் திருக்கோவிலில் உலக நன்மை வேண்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. ராசிபுரம் அடுத்த கோனேரிப்பட்டி பகுதியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வடமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு உலக நன்மை வேண்டியும், மழை பொழிய வேண்டியும், கல்வி, செல்வம் உள்ளிட்டவை கிடைக்க வேண்டி அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து ஸ்ரீ வடமாரி அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இறுதியாக திருவிளக்கு பூஜையில் பங்கேற்ற பெண்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் புடவைகள், வளையல்கள் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் நாதல் படுகை கிராமத்தில் உள்ள சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஆகஸ்ட் 22ஆம் தேதி முற்றுகை போராட்டம் நடத்த உள்ளதாக கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். சீர்காழி தாலுகாவில் கொள்ளிடம் ஆற்று படுகையில் நாதல் படுகை கிராமம் அமைந்துள்ளது. இப்பகுதியில் உள்ள மண் சாலையை தார் சாலையாக மாற்றுவதற்காக 4.50 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சாலைகளின் எல்லைகளை நில அளவையர்கள் அளவீடு செய்து கொடுத்துள்ளனர்.
இருப்பினும் சாலையின் இரு புறங்களிலும் செய்யப்பட்டுள்ள ஆக்கிரமிப்புகளை தனிநபர்கள் அகற்றாததால் கடந்த 6 மாதங்களாக சாலை பணியை தொடர முடியாத நிலை உள்ளது. இது குறித்து நாதல்படுகை கிராம மக்கள் பலமுறை மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அப்போது சாலை ஓரங்களில் உள்ள தனிநபர் ஆக்கிரமிப்புகளை உடனடியாக அகற்றி சாலை பணியை தொடங்க நடவடிக்கை எடுக்காவிட்டால் வரும் 22ஆம் தேதி கொள்ளிடம் ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அந்த சாலையை இப்ப வேலை செய்ய வரும்போது ஒரு சிலர் எங்க ஊருக்காரவங்களே ஒரு சிலர் ஆக்கிரமிப்பை கொண்டாந்து ரோட்ல வச்சிருக்கிறாங்க. மாடிப்படி, காம்பவுண்டு சுவர், வேலி, மரம் இதெல்லாம் கொண்டாந்து ரோட்ல வாங்கி கொடுத்த ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்த இடத்துல வச்சிருக்கிறாங்க. அளந்துட்டு இது வரைக்கும் இருக்கு, இது இந்த ஆக்கிரமிப்பை அகற்றி நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அது 1.5 மாசம் ஆயிடுச்சு. அதுல இருந்து இது வரைக்கும் எந்த இதுவும் செஞ்சு கொடுக்கல. திரும்பியும் எங்களுக்கு அந்த ரோடு வேணும், அந்த பண்டு திரும்பி போயிடக்கூடாது அப்படிங்கறதுனால ஊருக்காரவங்க அத்தனை பேரும் மெனக்கிட்டு இன்னைக்கு கலெக்டர் ஆபீஸ்ல இன்னைக்கு நாங்க போராட்டம் பண்ண போறோம், எங்களுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கன்னு சொல்லி மனு கொடுத்திருக்கிறோம். ராணிப்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்திற்கு போதுமான நிதியை ஒதுக்க கோரி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தமிழக அரசு உங்களுடன் ஸ்டாலின் என தொடர்ந்து முகாம்களை நடத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்களை வாட்டி வதைக்கும் செயலை கைவிட கோரியும், தேவையான இடங்களில் மட்டும் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்த கோரியும், உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்களுக்கு போதுமான நிதியை வழங்க வலியுறுத்தியும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். திருப்பத்தூரில் 30 ஆண்டுகளாக தரையில் தவிழ்ந்து செல்லும் மாற்றுத்திறனாளி மூதாட்டிக்கு 3 சக்கர மிதிவண்டி கூட வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் அருந்ததியர் காலனி பகுதியில் கண்ணம்மாள் என்ற மூதாட்டி தனியாக வசித்து வருகிறார். மாற்றுத்திறனாளியான இவர் தனது அடிப்படை தேவைகளுக்காக கடந்த 30 ஆண்டுகளாக 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு வந்து செல்ல வேண்டிய அவல நிலை உள்ளது. மேலும் மளிகை பொருட்கள், ரேஷன் பொருட்கள் உள்ளிட்டவற்றை வாங்குவதற்காக தரையில் தவழ்ந்து சென்று வாங்கி வருகிறார். இது தொடர்பாக கடந்த 30 ஆண்டுகளாக பல்வேறு அதிகாரிகளிடம் மனு அளித்தும் தற்போது வரை 3 சக்கர மிதிவண்டி கூட வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. மேலும் முதியோர் பென்ஷன் 1500 ரூபாய் வழங்குவதில் 300 ரூபாய் பிடித்தம் செய்து 1200 மட்டுமே வழங்கப்படுவதாக மூதாட்டி கண்ணம்மாள் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் அணுக்கரு ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்றது. கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அணுக்கரு ஆற்றல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது அணு கண்காட்சி 2025 எனும் தலைப்பில் நடைபெற்றது. கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி அணு ஆராய்ச்சி மையம் ஆதரவுடன் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியானது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு அணுக்கரு ஆற்றலின் முக்கியத்துவம் மற்றும் அதன் பயன்பாடுகளை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் நடத்தப்பட்டது. கண்காட்சியின் முதல் நாளில் பல்வேறு பள்ளி மற்றும் கல்லூரிகளை சேர்ந்த சுமார் 3000 மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர். தமிழர் ஒருவர் குடியரசு துணைத் தலைவர் ஆவதற்கு எல்லோரும் ஆதரவு அளிக்க வேண்டும் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் நாடி பிரச்சார பயணம் மேற்கொண்டுள்ளார். தொடர்ந்து பெரிய கடை வீதியில் மக்கள் மத்தியில் பேசிய அவர், மயிலாடுதுறை தொகுதி ஏற்கனவே தேமுதிக கோட்டையாக இருந்தது எனவும் வரும் தேர்தலில் மீண்டும் இத்தொகுதியில் தேமுதிக வெற்றி பெறும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் தேமுதிக வெற்றி பெற்றால் டாஸ்மாக் கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்று தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த், தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். அவர் வெற்றி பெற்றால் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் பெருமை மிகுந்ததாக இருக்கும் என கூறினார். தமிழகர் சார்பாக CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு NDA அலையன்ஸ் அறிவிச்சிருக்காங்க.
உண்மையில் தமிழர் ஒருவர் வெற்றி பெற்றால் அது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும். நம்மளுடைய ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏற்கனவே 2 ஜனாதிபதிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இந்த முறை ஒரு துணை ஜனாதிபதி, அதுவும் ஒரு தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்போ நிச்சயம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தால் இது தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் கிடைத்த ஒரு பெருமையாக இருக்கும். பொறுத்திருந்து பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டம் அகனி ஊராட்சியில் காட்டு பன்றிகள் நெற்பயிர்களை சேதப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் புகார் அளித்துள்ளனர். சீர்காழி அடுத்த அகனி ஊராட்சியில் விவசாயிகள் விளைவித்து தற்போது அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெற்பயிர்களை காட்டு பன்றிகள் சேதப்படுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அதில் காட்டு பன்றிகளின் தொல்லையால் வரும் காலங்களில் விவசாய பணியில் ஈடுபடுவதற்கு அச்சமாக இருப்பதாகவும், எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து காட்டு பன்றிகளை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், சேதமான நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர். ஒருபுறம் இயற்கையின் சீற்றத்தால் விவசாயம் செய்ய முடியாத நிலையில் இப்பொழுது பன்றிகளின் அட்டகாசம் வெகுவாக உள்ளது. இதை உடனே அரசியல்வாதிகளும் அரசு சார்ந்த அதிகாரிகளும் கட்டுப்படுத்த வேண்டுமாய் மிக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். 50 ஏக்கர் சுமாருக்கு பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இது வளர்ப்பு பன்றியா காட்டு பன்றியாகிறதா எங்களை கேள்வி கேட்குறாங்க. அது எந்த பன்றியா இருந்தாலும் ஒழிக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அதை செய்ய தவறுறாங்க. அடுத்து நாட்டு பன்றி வளர்ப்பு பன்றியா இருந்தா அது இது வரைக்கும் எங்க பக்கத்துல வந்ததே இல்லை. அது எங்க வளர்க்குறாங்கன்னு பார்த்து அழிக்க வேண்டியதும் அரசின் கடமை தான். அதனால விவசாயிகள் பாதிக்காத அளவுக்கு எங்களுக்கு நல்லது செஞ்சு கொடுப்பாங்கன்னு நம்புறோம். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைந்து 73,880 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கடந்த வாரம் முதல் தங்கம் விலை இறங்கு முகத்தில் காணப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 11வது நாளாக இன்றும் தங்கம் விலை தொடர் சரிவை சந்தித்து வருவதால் நகை பிரியர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதன்படி சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 55 ரூபாய் குறைந்து 9,180 ரூபாய்க்கும், சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்து 73,440 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 125 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளியின் விலை 1,25,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 13 பேர் உயிரிழந்தனர். சீனாவின் வடக்கு பிராந்தியத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இதனால் ஓர்டோஸ், பாவோடா உள்ளிட்ட நகரங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளது. இந்த கனமழையால் ஆறுகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. அதன்படி மஞ்சள் நதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் சிக்கி 10க்கும் மேற்பட்டோர் அடித்து செல்லப்பட்டனர். அதேபோல் ஓர்டோசியில் உள்ள ஆற்றிலும் 3 பேர் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து அவர்கள் 13 பேரின் உடல்களை மீட்பு படையினர் மீட்டுள்ளனர். மேலும் பலர் வெள்ளத்தில் மாயமாகி உள்ள நிலையில் அவர்களை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பத்திரிகையாளர்களுக்கு அஸ்ஸாம் போலீசார் சம்மன் அனுப்பிய விவகாரம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் பிரதமர் மோடி முன்னிலையில் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்புமனு தாக்கல். 50வது திருமண நாளை ஒட்டி அறிஞர் அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மரியாதை. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வாழ்த்து. மறைந்த முன்னாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிறந்த நாள் டெல்லியில் உள்ள நினைவிடத்தில் காங்கிரஸ் தலைவர்கள் அஞ்சலி. நடப்பாண்டில் 5வது முறையாக நிரம்பிய மேட்டூர் அணை 11 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.